டேய் வந்துட்டியா? பாத்தையாடா என்ற நிலைமைய. டேய் என்னடா அமைதியா நிக்கிற? கயிறு அவுத்தூர்றா. சார் இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல சார். சாரி சார். என்னடா சாரி மயிருன்னு? ச்சே, என்னோட தப்பு. இவனை வச்சு அவனை பிடிக்கலான் இருந்தேன். எல்லாம் கெட்டு குட்டிச்சவரா போச்சு. ஹலோ. யோ கண்ணியப்பா, நீ ஹீரோ ஆயிட்டியா? உன்னைய டிவியில ஹீரோ ரெண்டு பில்டப் கொடுத்து பேசிட்டு இருக்காங்க. சார் இல்லை சார். சரி, அந்த கொலைகாரனை சீக்கிரம் பிடிச்சிருவியா? சார் இன்னும் 2 நாள் சார். அவனை உயிரோடவோ இல்ல குணமாவோ கொண்டு வரேன் சார். நீ சொன்ன மாதிரி மட்டும் செஞ்சிட்டீன்னா உன்னைய ஏசிபிய ப்ரமோஷன் பண்றேன். என்ன சந்தோஷம் தானே? ஆமா சார். அப்புறம் முக்கியமா எந்த சாவும் ஆகாம பாத்துக்க. அப்படி ஒரு வேலை ஆனா உன்னோட ப்ரமோஷனை மறந்துடு. ஆல்ரெடி என் சொந்தக்கார பையனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. பார்த்து நடந்துக்க. முக்கியமா எந்த சாவும் ஆகாம பாத்துக்க. யோ விநாயகம், இங்க வாயா. பணத்தை கள்ள கட்டி குளத்துல இறக்கிடலாம். இப்படி ஒரு சம்பவம் நடந்ததா யாருக்கும் தெரியாது. நம்மளும் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யோ என்னைய அமைதியா இருக்கிற? தப்பு சார். நாமளே அப்படி பண்ணக்கூடாது சார். ஓ ஆமா இல்ல, தப்புல. சரி, சரியா பண்ணுவோம். சந்தேகத்தின் பேரில் பிடித்து வைத்திருந்த குற்றவாளி யாரோ ஒருவரால் கொலை செய்யப்பட்டு விட்டான். கொலை நடந்த பொழுது போலீஸ்காரரான விநாயகம் பாதுகாப்பில் இருந்தார். இந்த கொலைக்கும் அவருக்கும் தொடர்பு இருப்பதாக சந்தேகம் எழுவதால் போலீஸ்காரரான விநாயகம் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார். என்ன சரியா? சார் அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க சார். அப்ப மூடிட்டு நான் சொல்றது செய். யோ விநாயகம், இனி நம்ம இங்க இருக்கிற வரைக்கும் இந்த பகுதியில கொலையே நடக்கக்கூடாது. அதையும் மீறி நடந்தா வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே சார். ஏசிபிய ப்ரமோஷன் பண்றேன். முக்கியமா எந்த சாவும் ஆகாம பாத்து. இப்படி ஒரு வேலை ஆனா உன்னோட ப்ரமோஷனை மறந்துடு.